அனைவருக்கும் வணக்கம் students. In today class we will learn about radioactivity. Radioactivity அப்படினா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். அதுல எத்தனை டைப்ஸ் இருக்கு? Radioactivityல 2 டைப்ஸ் இருக்கு. One is natural radioactivity and another one is artificial radioactivity. Natural radioactivity and artificial radioactivity ன்னு 2 டைப்ஸ் இருக்கு. Natural radioactivity அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ் வந்து தானாவே ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் ஆல்பா பீட்டா ஆர் காமா ரேடியேஷன்ஸை ஸ்பான்டேனியஸாவே எமிட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு பேரு. ஆர்டிபிஷியல் அப்படின்னா இன்னொரு பேரு இருக்கு, மேன் மேட் ரேடியோ ஆக்டிவிட்டி, மனிதனால் உருவாக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அதே நியூக்ளியஸ் வந்து ஆல்பா பீட்டா காமா ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணலாம். அதே நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூண்டுதல் மூலம் டியூ டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷன் a nucleus emitting alpha beta gamma or some other harmful radiations அப்படின்னா அததான் வந்து artificial radioactivity ன்னு சொல்லுவோம். Natural radioactivityனா spontaneous. Spontaneous அப்படின்னா தன்னியல்பாக தானாவே நடக்கக்கூடியது. ஆர்டிபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னா ஸ்டிமுலேட்டட் எமிஷன், தூண்டுதல் மூலம் ரேடியேஷன்ஸ் எமிட் ஆகிறது தான் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்றது. இப்போ நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி எப்படி பாசிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ், இது ரொம்ப முக்கியமான வேர்டு. அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ், நிலைத்தன்மை அற்ற ஒரு உட்கரு அல்லது அணுக்கரு தான் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு இன்வால்வ் ஆகும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைண்டிங் எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிங்கிறது ஸ்பான்டேனியஸ் எமிஷன், தானாவே ஒரு கதிரியக்க அணுக்கரு வந்து ஆல்பா பீட்டா காமா ரேடியேஷன்ஸை எமிட் பண்றதுக்கு பேரு ஸ்பான்டேனியஸ், தட் மீன்ஸ் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. இப்ப தானாவே இந்த ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணக்கூடிய நியூக்ளியஸுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும். ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னா அதுக்கு பைண்டிங் எனர்ஜி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப பைண்டிங் எனர்ஜிங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 6 கார்பன் 12 6 கார்பன் 14 அப்படிங்கிற கார்பன் ஐசோடோப்பை எடுத்துக்கிறோம்னு வச்சுக்குவோம். அப்படி எடுத்துக்கும் போது இதுவும் கார்பன் நியூக்ளியஸ் தான், இதுவும் கார்பன் நியூக்ளியஸ் தான். இந்த ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ்ல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து 6 இருக்குது. ஆனா செகண்ட் நியூக்ளியஸ்ல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கார்பன் வந்து 8 இருக்குது. சாரி, நம்பர் ஆஃப் நியூட்ரான் வந்து 8 இருக்குது. இப்போ நியூக்ளியஸ்குள்ள யார் இருப்பாங்க அப்படின்னா புரோட்டான் நியூட்ரான்லாம் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து அரவுண்ட் தி நியூக்ளியஸ் இருக்கிற ஆர்பிட்ஸ்ல சுத்தி வந்துகிட்டு இருக்கும். இது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப பைண்டிங் எனர்ஜிங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற இந்த பேர் ஆஃப் புரோட்டான் புரோட்டான் எடுத்துக்கலாம், பேர் ஆஃப் நியூட்ரான் நியூட்ரான் எடுத்துக்கலாம், ஆர் பேர் ஆஃப் புரோட்டான் நியூட்ரான் எடுத்துக்கலாம். இந்த எந்த பேர் எடுத்துக்கிட்டாலும் பைண்டிங் எனர்ஜி அப்படிங்கிறது சேம் வேல்யூவா தான் இருக்கும், ஒரே அளவு தான் இருக்கும். இங்க வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சிவோ அட்ராக்டிவோ நியூக்ளியஸ்குள்ள இருக்காது. அப்படி இருக்கும்போது இப்ப உதாரணத்துக்கு நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6 கார்பன் 12ல 6 புரோட்டானும்
6 நியூட்ரானும் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ்குள்ள இருக்குது. இப்போ இந்த நியூக்ளியஸ்குள்ள இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 புரோட்டானோட மாஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போறோம். அது எம்பின்னு சொல்லுவோம். 6 நியூட்ரானோட மாஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போறோம். அது mn ரெப்ரசன்ட் பண்ணும். இப்ப மாஸ் செப்பரேட்டா பெயின்பிரிட்ஜ் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம மாஸ் கண்டுபிடிச்சிடறோம். இப்ப 6 புரோட்டானோட டோட்டல் மாஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடறோம். 6 நியூட்ரானோட டோட்டல் மாஸ் என்னன்றத கண்டுபிடிச்சிடறோம். இது வந்து தியரிட்டிக்கல் கால்குலேஷன், எக்ஸ்பெரிமெண்ட் பிளஸ் தியரிட்டிக்கல் கால்குலேஷன். அடுத்தது நாம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப கவனிக்கணும். இந்த நியூக்ளியஸ்க்குள்ள இது கார்பன் நியூக்ளியஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிங்க. இப்ப இந்த நியூக்ளியஸ்க்குள்ள 6 புரோட்டான் இருக்கிறதாவும் 6 நியூட்ரான் இருக்கிறதாவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்ப இந்த நியூக்ளியஸோட மாஸை வந்து நம்ம மெஷர் பண்றோம். இண்டிவிஜுவல் புரோட்டான் நியூட்ரானோட மாஸை டிட்டர்மைன் பண்ணி வச்சாச்சு. இப்ப அடுத்தது இந்த நியூக்ளியஸ்க்குள்ள அசம்பிள் ஆயிருக்கு இல்லையா, அப்ப இந்த ஹோல் நியூக்ளியஸோட மாஸை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்றோம். அப்படி டிட்டர்மைன் பண்ணும்போது இந்த நியூக்ளியஸோட மாஸ் வந்து இண்டிவிஜுவல் புரோட்டான் நியூட்ரானோட டோட்டல் மாஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் இருக்கும், குறைஞ்சிருக்கும். ஒரு உதாரணம் நான் சொல்லணும் அப்படின்னா இப்ப நம்ம கத்திரிக்காய் போய் வாங்குறோம் அப்படின்னா இப்ப 10 கத்திரிக்காய் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு கத்திரிக்காய், ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய், ரெண்டாவது, மூணாவது, இதே மாதிரி தனித்தனியா அதனோட மாஸை கண்டுபிடிச்சு 1 2 3 4 அப்படி எக்ஸெட்ரா 10 கத்திரிக்காயோட மாஸை நம்ம ஆட் பண்ணி ஒரு வேல்யூ வச்சிருப்போம். அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா அந்த 10 கத்திரிக்காயவும் ஒண்ணு சேர்த்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிக்கிறது தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸோட மாஸ். தனித்தனி பிரிஞ்சாலோட மாஸை கண்டுபிடிச்சு ஆட் பண்றதுங்கிறது இந்த விஷயம், புரோட்டான் நியூட்ரானோட மாஸை கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த ஹோல் நியூக்ளியஸோட மாஸை டிட்டர்மைன் பண்றதுங்கிறது இந்த 10 பிரிஞ்சால்ஸையும் சேர்த்து டோட்டல் மாஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு அர்த்தம். இது வந்து பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஃபார் யூ. அப்படி இருக்கும்போது இப்ப இண்டிவிஜுவலா நம்ம புரோட்டான் 6 நியூட்ரானோட மாஸை நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த வேல்யூ வந்து அதிகமா இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா இந்த நியூக்ளியஸ், ஹோல் நியூக்ளியஸோட மாஸை கம்பேர் பண்ணும்போது இந்த இண்டிவிஜுவல் வேல்யூ அதிகமா இருக்கு. இப்ப என்ன ஆச்சு, மாஸ் ஐன்ஸ்டீன் மாஸ் எனர்ஜி ரிலேஷன் ஒண்ணு இருக்கு. மாஸ் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணலாம் அல்லது எனர்ஜியை வந்து மாஸா கன்வெர்ட் பண்ணலாம். இங்க எனர்ஜிங்கிறது ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படி பார்க்கும்போது ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஆனா எக்ஸ்ட்ரா எனர்ஜி நம்மளால கெயின் பண்ணவும் முடியாது, எனர்ஜியை டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும். அப்படி இருக்கும்போது இங்க வந்து மாஸ் டிஃபெக்ட் வந்துருச்சு. டோட்டல் நியூக்ளியஸோட மாஸை கண்டுபிடிக்கும் போது மாஸ் கம்மியா இருக்கு. அப்ப நிறையில கொஞ்சம் குறைபாடு வந்துருச்சு, மாஸ் டிஃபெக்ட். அதை டெல் எம்ன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த மாஸ் எங்க போச்சு அப்படின்னா அதுதான் நம்மளோட சப்ஜெக்ட். என்ன அப்படின்னா நியூக்ளியஸுக்குள்ள இருக்கிற புரோட்டானுக்கும் புரோட்டானுக்கு இடையில இப்படி ரெண்டும் பேரா இருக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும் ரெஸ்ட்ல இருக்கிறதுக்கு. அதே மாதிரி நியூட்ரான் ரெஸ்ட்ல இருக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். இல்லைன்னா புரோட்டான் நியூட்ரான் எந்த பேர் வேணாலும் இருக்கலாம், இதுக்கும் எனர்ஜி வேணும். அந்த நமக்கு உருவான மாஸ் டிஃபெக்ட் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கு. அந்த எனர்ஜிக்கு பேரு தான் பைண்டிங் எனர்ஜி. இப்போ நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆகிற அந்த நியூக்ளியஸோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும், நிலைப்பு தன்மை கம்மியா இருக்கும். ஏன்னா அதுக்கு பிணைப்பு ஆற்றல் பைண்டிங் எனர்ஜி கம்மியா இருக்கும். அப்ப தன்னியல்பாவே என்ன ஆகும் அப்படின்னா அந்த நியூக்ளியஸ் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு ஸ்பான்டேனியஸாவே இன்வால்வ் ஆகும். அப்படி இன்வால்வ் ஆகும்போது ஆல்பா பீட்டா காமா அப்படிங்கிற ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸை எமிட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இததான் நம்ம நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி
சொல்றது. இந்த டெஃபினிஷன் மட்டும் மார்க் பண்ணிக்கங்க. முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் தென் 82 ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எந்தெந்த நியூக்ளியஸோட அட்டாமிக் நம்பர் இசட்ங்கிறது அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் தென் 82 இருக்கோ அது எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும். அதனால அதுக்கு பைண்டிங் எனர்ஜி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அது ஸ்பான்டேனியஸ் எமிஷனுக்கு இன்வால்வ் ஆகும். அப்படி இன்வால்வ் ஆகும்போது ஹைலி பெனிட்ரேட்டிங் ரேடியேஷன்ஸ் ஆல்பா பீட்டா காமா ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணும். இதுக்கு பேரு தான் ரேடியோ ஆக்டிவிட்டி. எந்தெந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நேச்சர் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு இன்வால்வ் ஆகுதோ அது எல்லாமே ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பேரு. இது ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். 10th லெவல்லயே நம்ம இதை படிச்சிருக்கோம். இதுதான் இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியில நான் ஜென்ரலா உங்களுக்கு சொல்லி தர வேண்டிய விஷயம். இப்ப நேரடியா நம்ம பாடத்துக்கு போக போறோம். The phenomenon of spontaneous emission of highly penetrating radiation such as alpha, beta and gamma rays by an element is called radioactivity, and the substances which emit these radiations are called radioactive elements. இது ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். இப்போ இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியில ஆல்பாவை எமிட் பண்ணலாம், பீட்டாவை எமிட் பண்ணலாம், ஆர் காமாவை எமிட் பண்ணலாம். இதுதான் நம்ம இப்ப சொல்ல வர விஷயம். ஒரு ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ் வந்து ஆல்பா ரேடியேஷனை எமிட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு வந்து ஆல்பா டிகே. ஒரு ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ் வந்து பீட்டா ரேடியேஷனை எமிட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு பீட்டா டிகே. ஒரு ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ் வந்து காமா ரேடியேஷனை எமிட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு காமா டிகே. இத பத்தி தான் இப்ப டெப்தா நாம படிக்க போறோம். இது வரைக்கும் நான் பேசின விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா கண்ணே? எஸ் மேம். ஓகே. இது கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்க வேண்டிய விஷயம்தான். இந்த ரேடியோ ஆக்டிவிட்டிங்கிறது நியூக்ளியர் பிசிக்ஸ்ல இருக்கு. அதை நான் அப்புறம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஆட்டம் பத்தி படிக்கிறது, ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம் பத்தி படிக்கிறதுக்கு பேர் அட்டாமிக் பிசிக்ஸ், பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸ். நியூக்ளியஸோட ஸ்ட்ரக்சர், நியூக்ளியஸ்னா யாரு, அதுக்குள்ள யார் யாரெல்லாம் இருப்பாங்க, அதனோட அமைப்பு எந்த மாதிரி இருக்கும், இதை பத்தி படிக்கிறது எல்லாமே இன்னொரு பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸ். அதுக்கு பேர் தான் நியூக்ளியர் பிசிக்ஸ். அந்த நியூக்ளியர் பிசிக்ஸ்க்குள்ளதான் ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கு. அந்த ரேடியோ ஆக்டிவிட்டியில ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பா டிகே. ஆல்பா டிகே. ஆல்பா டிகே அப்படின்னா ஆல்பா சிதைவுன்னு பேரு. இது ரொம்ப முக்கியம், ரொம்ப ஈஸியான விஷயம், சிம்பிள். கவனிங்க. when unstable nuclei decay by emitting an alpha particle, நான் இன்ட்ரோடக்ஷன்லயே சொல்லியிருந்தேன். ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியை வந்து ஆல்பா பார்ட்டிகல் ஆர் ரேடியேஷனை எமிட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு ஆல்பா டிகேன்னு சொல்லியிருந்தேன். When unstable nuclei decay by emitting an alpha particle, it loses 2 protons. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதுல 2 புரோட்டான் குறைஞ்சிரும் and 2 நியூட்ரான்ஸ் ரெடியூஸ் ஆயிரும். As a result, its atomic number Z decreases by 2 and the mass number decreases by 4. ஒரு அன்ஸ்டேபிள் ரேடியோ நியூக்ளியை எப்ப வந்து ஆல்பா டிகேவுக்கு இன்வால்வ் ஆகுதோ அப்ப ஆல்பா ரேடியேஷனை எமிட் பண்ணிருக்கும். ஆல்பாவோட சிம்பிள் யாருன்னு பாத்தீங்கன்னா 2He4ன்னு சொல்லுவோம். அப்போ ஆல்பா டிகேவுக்கு இன்வால்வ் ஆகும்போது அதுல 2 புரோட்டான் குறைஞ்சிரும், 2 நியூட்ரான் குறைஞ்சிரும். அப்படி பார்க்கும்போது அட்டாமிக் நம்பர்ல 2 குறைஞ்சிரும், மாஸ் நம்பர்ல வந்து 4 குறைஞ்சிரும். சரிங்களா? அப்படி குறையும் போது பாத்தீங்க அப்படின்னா இப்ப இதுல அட்டாமிக் நம்பர் யாரு, மாஸ் நம்பர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப 2He4 அப்படிங்கிற ஹீலியம் நியூக்ளியஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 2ங்கிறது அட்டாமிக் நம்பர், அது இசட்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம்.
4 அப்படிங்கிறது மாஸ் நம்பர், அதை வந்துட்டு கேபிட்டல் ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த மாஸ் நம்பருங்கிறது யாரை மீன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரானை மீன் பண்ணுது. நம்பர் ஆஃப் புரோட்டானும் நம்பர் ஆஃப் நியூட்ரானும், தட் இஸ் தீஸ் பார்ட்டிகல்ஸ் ஆர் பிரசன்ட் இன் நியூக்ளியஸ். இதெல்லாம் நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற பார்ட்டிகல்ஸ். இந்த குறிப்பா இந்த புரோட்டான் நியூட்ரான்லாம் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். இப்ப 2 புரோட்டான் 2 நியூட்ரான் குறையும் போது மாஸ் நம்பர்ல 4 குறைஞ்சிரும். 2 புரோட்டான் குறையும் போது அட்டாமிக் நம்பர்ல 2 குறைஞ்சிரும். அட்டாமிக் நம்பருங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸ்ல இருக்கிற நம்பர் ஆஃப் புரோட்டான், அதுதான் அட்டாமிக் நம்பர்னு பேரு. நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தான் அட்டாமிக் நம்பரை கொடுக்கறது. மாஸ் நம்பருங்கிறது யாரு அப்படின்னா சம் ஆஃப் அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் sum of proton and neutron which are present in that nucleus அப்படிங்கிறது தான் மாஸ் நம்பர்னு சொல்லும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ZXA, இசட்ங்கிற ஒரு பேரண்ட் நியூக்ளியஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு யார் இன்வால்வ் ஆகுறாங்களோ அதுக்கு பேரு பேரண்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இசட்ங்கிறது அட்டாமிக் நம்பர், ஏங்கிறது மாஸ் நம்பர், எக்ஸ்ங்கிறது பேரண்ட் நியூக்ளியஸ். இப்ப நம்ம ஆல்பா டிகேவுக்கு இந்த நியூக்ளியஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப அட்டாமிக் நம்பர்ல 2 மைனஸ் ஆகும், மாஸ் நம்பர்ல 4 மைனஸ் ஆகும். அப்ப Z-2 நமக்கு கிடைச்சிருக்கிறது டாட்டர் நியூக்ளியஸ், அதை ஒய்ன்னு சொல்லுவோம். அப்ப அட்டாமிக் நம்பர்ல 2 குறைஞ்சிருச்சு, மாஸ் நம்பர்ல 4 குறைஞ்சிருச்சு. ஸோ Z-2 YA-4. அப்ப மீதி யாரு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2He4. இந்த 2He4ங்கிறத நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம், ஆல்பா நியூக்ளியஸ் ஆர் ஆல்பா ரேடியேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் எய்தர் சைடு பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும் எப்பவுமே. அப்படி பேலன்ஸ் பண்ணி பார்க்கும்போது லெஃப்ட் சைட்ல அட்டாமிக் நம்பர் இசட்னு இருக்கு, ரைட் சைட்ல யாரு இருக்கிறா Z-2, அப்புறம் இங்க ஒரு 2 +2ன்னு இருக்கு. அப்ப இந்த -2வும் +2வும் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா மீதி Z மட்டும் இருக்கு. அப்ப இந்த ஈக்குவேஷன்ல போத் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ல அட்டாமிக் நம்பர் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரி மாஸ் நம்பர் நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கணும். மாஸ் நம்பருங்கிறது ஏன்னு சொல்றோம். இப்போ லெஃப்ட் சைட்ல ஏ இருக்கு, ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா A-4 +4ன்னு இருக்கு. அந்த -4ம் +4ம் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் ஏ இருக்கு. therefore இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா போத் எய்தர் சைடு அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பரை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணியாச்சு. ஒரு அன்ஸ்டேபிள் ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியை வந்து ஆல்பா டிகேவுக்கு இன்வால்வ் ஆகுது அப்படின்னா ஆல்பா ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்ப அட்டாமிக் நம்பர்ல 2 குறைஞ்சிரும், மாஸ் நம்பர்ல 4 குறைஞ்சிரும். அப்ப வந்து நமக்கு ஹீலியம் நியூக்ளியஸ் அதிகமா கிடைக்கும், அடிஷனலா கிடைக்கும். இதுக்கு பேரு தான் ஆல்பா டிகே அப்படின்னு சொல்றது. இது வந்து ஜெனரல் எக்ஸாம்பிள். இன்னும் ஒரு ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ் யுரேனியம் எடுத்துக்கிட்டே நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். டிகே ஆஃப் யுரேனியம் 92-238 யுரேனியம் 238 அப்படிங்கிறது ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ். ஏன்னா அட்டாமிக் நம்பர் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம், ஏன்னா அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் தேன் 82 இருந்தாலே அது நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். இங்க யுரேனியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 92ங்கிறதுனால இது ஸ்பான்டேனியஸாவே ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணும். அப்ப 92 யுரேனியம் 238 அப்படிங்கிற அந்த ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ் வந்து தோரியமா மாறப்போகுது. இந்த யுரேனியம் நியூக்ளியஸ் டிகே ஆகி, டிகேனா சிதைவுன்னு அர்த்தம். இந்த யுரேனியம் நியூக்ளியஸ் தோரியம் நியூக்ளியஸா மாறுது வித் தி எமிஷன் ஆஃப் ஹீலியம் நியூக்ளியஸ். இந்த யுரேனியம் நியூக்ளியஸ் இந்த தோரியம் நியூக்ளியஸை எமிட் பண்ணிட்டு இந்த யுரேனியம் நியூக்ளியஸ் இந்த தோரியம் நியூக்ளியஸா மாறுது வித் தி எமிஷன் ஆஃப் ஹீலியம் நியூக்ளியஸ். இந்த ஹீலியம்ங்கிறது தான் ஆல்பா பார்ட்டிகல்னு நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். இப்ப செக் பண்ணி பார்க்கலாமா? 92 யுரேனியம் 238. ஆல்பா டிகே அப்படின்னாலே அட்டாமிக் நம்பர்ல 2 குறையும், மாஸ் நம்பர்ல 4 குறையும் நம்ம படிச்சிருக்கிறோம். எனக்கு ஹீலியம் நியூக்ளியஸ். அப்ப 92 - 2னா 90 கிடைச்சிருக்கும்.
அதே மாதிரி மாஸ் நம்பர் பாத்தீங்கன்னா 238 மைனஸ் 4 அப்படின்னா 234 கிடைக்கும். ஒரு நியூக்ளியஸோட மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆகும். மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது அதனோட ஐசோடோப்புன்னு சொல்லலாம். ஆனா அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலா இருக்கும். இப்ப அட்டாமிக் நம்பர் 19 கிடைச்சாலே அதுக்கு பேரு தோரியம் தான். இந்த அட்டாமிக் நம்பர் அடிப்படையா வச்சுதான் நம்ம பீரியாடிக் டேபிள்ல எலிமெண்ட்ஸை கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இந்த அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது பிக்ஸ்டு வேல்யூ. இப்ப 92 அட்டாமிக் நம்பர் வந்துருச்சுன்னா அது யுரேனியம் தான், வேற யாரும் கிடையாது. 19 அட்டாமிக் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா அது தோரியம் தான், வேற யாரும் கிடையாது. அதே மாதிரி 2 அட்டாமிக் நம்பர் வந்துருச்சுன்னா அது ஹீலியம் தான், ஆல்பா பார்ட்டிகிள் தான், வேற யாரும் கிடையாது. இது எப்படி நம்ம இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறது அப்படின்னா 92 யுரேனியம் 238 அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஒரு நியூக்ளியஸ். இன்னொரு நியூக்ளியஸ் வந்து 92 யுரேனியம் 235ன்னு எடுத்துக்கிறோம். இப்ப பார்க்கும்போது இது ரெண்டுமே பேர் ஆஃப் நியூக்ளியஸ், இதுக்கு பேர் ஐசோடோப்ஸ். சேம் எலிமெண்டோட நியூக்ளியஸ் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கும். ஆனா மாஸ் நம்பர் வேரி ஆச்சு அப்படின்னா அத வந்து ஐசோடோப்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த 92 யுரேனியம் 238 92 யுரேனியம் 235 ஐசோடோப்ஸ் ஆஃப் யுரேனியம் அப்படின்னு அர்த்தம். இது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. யுரேனியம் நியூக்ளியஸ் ஆல்பா டிகேவுக்கு இன்வால்வ் ஆகி தோரியம் நியூக்ளியஸா கன்வெர்ட் ஆயிருக்கு. இதுக்கு இந்த நியூக்ளியர் ரியாக்ஷனுக்கு பேரு நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்றாங்க. நேச்சுரல் because of atomic number greater than 82. As already mentioned, the total mass of the daughter nucleus and 2He for helium nucleus is always, ஏற்கனவே நம்ம இதை படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றோம். total mass of the daughter nucleus, இங்க டாட்டர்ங்கிறது தோரியம், பேரண்ட் அப்படிங்கிறது யுரேனியம். Daughter nucleus and helium nucleus is always எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா less than that of parent nucleus. யுரேனியத்தோட மாஸை கம்பேர் பண்ணும்போது மாஸ் ஆஃப் சம் ஆஃப் தோரியம் அண்ட் ஹீலியம் அப்படிங்கிறது எப்பவுமே கம்மியா தான் இருக்கும். this difference of mass, இந்த difference of mass அப்படிங்கிறதுக்கு பேர் தான் mass defect. இதை வந்துட்டு disintegration energy Q அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்றோம். அப்ப இந்த மாஸ் டிஃபெக்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா mx மைனஸ் my மைனஸ் m ஆல்பா. mxங்கிறது மாஸ் ஆஃப் யுரேனியம் பேரண்ட் நியூக்ளியஸ், myங்கிறது மாஸ் ஆஃப் தோரியம் டாட்டர் நியூக்ளியஸ், m ஆல்பாங்கிறது ஹீலியம் நியூக்ளியஸ். இப்ப இந்த மாஸ் டிஃபெக்டை வந்து நம்ம எப்படி ஈக்குவேஷன்ல ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா Q is equal to mx minus my minus alpha into c square. இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு, பைண்டிங் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு டெல் m into c square. இந்த Qங்கிறது டெல் mக்கு ஈக்குவல். இது பாருங்க ரெண்டுமே மைனஸ் வேல்யூல இருக்குது, இது ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ்ல வச்சுக்கணும். அப்புறம் பிளஸ் வேல்யூல இருந்து மைனஸ் பண்ணி பார்க்கும்போது மாஸ் ஆஃப் தி பேரண்ட் நியூக்ளியஸ்ங்கிறது எப்பவுமே டாட்டர் நியூக்ளியஸை விட அதிகமா தான் இருக்கும். இல்லைன்னா மாஸ் ஆஃப் தி டாட்டர் நியூக்ளியஸ்ங்கிறது எப்பவுமே பேரண்ட் நியூக்ளியஸை விட கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற விஷயம். ஆல்பா டிகேனா என்னன்னு எல்லாருக்கும் புரிஞ்ச குட்டி? ஓகே கௌசி, குட். ஓகே, ஒரு ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ் ஆல்பா பார்ட்டிகிளை எமிட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸுக்கு பேரு ஆல்பா டிகே. அப்ப ஆல்பாவை எமிட் பண்ணுது அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 2 குறையும், மாஸ் நம்பர் 4 குறையும், அவ்வளவுதான் விஷயம். ஓகே ஃபைன்.
அடுத்தது இதெல்லாம் இன்னும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன். வாங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். Note that for spontaneous decay, Q is greater than 0. Spontaneous decayவுக்கு அந்த Q ஓட வேல்யூ 0 விட அதிகமா தான் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். In alpha decay process, the disintegration energy is certainly positive, that is Q greater than theta. Alpha decayவுக்கு இந்த டிஸ்இன்டகிரேஷன் எனர்ஜி கியூங்கிறது வந்து பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கும். நெகட்டிவ் வேல்யூனா லெஸ் தேன் 0வா போயிடும். பாசிட்டிவ் வேல்யூவாவா இருக்கும். அதனாலதான் கியூ கிரேட்டர் தேன் 0 அப்படின்னு சொல்லி சொல்றது. டிகே அப்படின்னாலும் டிஸ்இன்டகிரேஷன்னாலும் ஒண்ணுதான், ரெண்டும் சிதைவடைகிறது தான் அர்த்தம். In fact, the disintegration energy Q is also the net kinetic energy gained in the decay process, or if the parent nucleus is at rest, Q is the total kinetic energy of the daughter nucleus and the helium nucleus. Q ங்கிறது net kinetic energy gained by the nucleus னு சொல்லலாம். இல்லனா பேரண்ட் நியூக்ளியஸ் ஒருவேளை ரெஸ்ட்ல இருக்கும்போது கியூங்கிறது இந்த டாட்டர் அண்டு ஹீலியம் நியூக்ளியஸ் இந்த ரெண்டோட டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி வந்து கியூக்கு ஈக்குவலா இருக்கும். கியூ இஸ் தி டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி டோட்டல் டாட்டர் நியூக்ளியஸ் அண்ட் தி ஹீலியம் நியூக்ளியஸ். பேரண்ட் நியூக்ளியஸ் யுரேனியம் ரெஸ்ட்ல இருக்கும்போது தோரியத்தோட கைனட்டிக் எனர்ஜியவும் ஹீலியம் நியூக்ளியஸோட கைனட்டிக் எனர்ஜியும் ஆட் பண்ற வேல்யூ தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூவுக்கு ஈக்குவலா இருக்கும், டிஸ்இன்டகிரேஷன் எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். சப்போஸ் கியூ இஸ் லெஸ் தென் 0 இந்த கண்டிஷன் இருக்கு. ஒருவேளை கியூவோட வேல்யூ லெஸ் தென் 0 அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். Then the decay process cannot occur spontaneously and the energy must be supplied to induce the decay. Underline பண்ணணும். Disintegration energy Q ஓட வேல்யூ always greater than 0வா இருக்கணும், பாசிட்டிவ் வேல்யூவாவா இருக்கணும். அப்பதான் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பான்டேனியஸ் எமிஷன் அப்படிங்கிறது சாத்தியம். ஒருவேளை இந்த disintegration energy Q is less than 0 அப்படின்னா that is negative value. அப்படி இருக்கும்போதே spontaneous emission or process, spontaneous decay process, தன்னியல்பான சிதைவு வினைங்கிற ஒண்ணு சாத்தியம் கிடையாது, cannot occur. அப்படி ஒண்ணு நடக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்? energy must be supplied to induce the decay. அந்த சிதைவை நாம உருவாக்குறதுக்கு, இன்டியூஸ் பண்றதுக்கு, தூண்டுறதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலா என்ன பண்ணணும்? எனர்ஜி சப்ளை பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். Q கிரேட்டர் தென் 0 அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ, Q லெஸ் தென் 0 அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ. Q பாசிட்டிவ் அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் எமிஷன் நடக்கும், தட் இஸ் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி நடக்கும். Q ஓட வேல்யூ நெகட்டிவ் அப்படின்னா ஆர்டிபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி தான் பாசிட்டிவ். நம்ம எக்ஸ்டர்னலா எனர்ஜியை சப்ளை பண்ணி அந்த ரேடியோ ஆக்டிவிட்டியை ஸ்டிமுலேட் பண்ணணும், தூண்டி விடணும். ஓகே, டே ஆல்பா டிகேனா என்னன்னு புரிஞ்சிருச்சா குட்டி எல்லாருக்கும்? ஓகே கௌசி, ரொம்ப சிம்பிள் தான். ஆனா எக்ஸ்பிளனேஷன் நிறைய அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு.
அதனால நிறைய இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஆகாஷ், அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட்டா டிகே. பீட்டா டிகேனா என்ன அர்த்தம்? ஒரு ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ் வந்து பீட்டா பார்ட்டிகளை எமிட் பண்ணுச்சு அப்படின்னா ப்ராசஸ்க்கு பேரு பீட்டா டிகே. அதுல 2 டைப்ஸ் இருக்கு, நெகட்டிவ் பீட்டா டிகே, பாசிட்டிவ் பீட்டா டிகேன்னு. அத பத்தி தான் இப்ப விரிவா தெரிஞ்சுக்க போறோம், தொடர்ந்து கவனிக்கணும். இன் பீட்டா டிகே a radioactive nucleus emit either electron or positron. பீட்டா டிகேல 10th ஸ்டாண்டர்ட்ல நீங்க சிம்பிளா பீட்டா டிகே மட்டும் படிச்சிருப்பீங்க. இங்க நெகட்டிவ் பீட்டா டிகேவும் இருக்கு, பாசிட்டிவும் இருக்கு. அப்படின்னா அந்த ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ் வந்து யாரை எமிட் பண்ணும் அப்படின்னா, ஒருவேளை எலக்ட்ரானை எமிட் பண்ணலாம் ஆர் பாசிட்ரானை எமிட் பண்ணலாம். எலக்ட்ரானை எமிட் பண்றது வந்துட்டு நெகட்டிவ் ப்ராசஸ். அதுவே பாசிட்ரானை எமிட் பண்றது வந்து பாசிட்டிவ் டிகே அப்படின்னு சொல்லலாம். கவனிங்க. If electron is emitted, it is called negative beta decay. அததான் இவ்வளவு நேரம் நான் சொன்னேன். ஒரு ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ் அந்த டிகேவுக்கு இன்வால்வ் ஆகும்போது ஒன்னா எலக்ட்ரானை எமிட் பண்ணலாம் ஆர் பாசிட்ரானை எமிட் பண்ணலாம். எலக்ட்ரானை எமிட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு நெகட்டிவ் பீட்டா டிகே. அதுவே பாசிட்ரானை எமிட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு பாசிட்டிவ் பீட்டா டிகேன்னு பாரு பேரு. பீட்டா பிளஸ் டிகே, பீட்டா மைனஸ் டிகே. இங்க இ மைனஸ்ங்கிறது யாரு? எலக்ட்ரான். இ பிளஸ் அப்படிங்கிறது பாசிட்ரான். The positron is an antiparticle of an electron. இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பாசிட்ரான் அப்படிங்கிறது எலக்ட்ரானோட ஆன்டி பார்ட்டிகல், எதிர்த்துகள். எலக்ட்ரானோட சிம்பிள் பாத்தீங்கன்னா இ மைனஸ் அப்படின்னா பாசிட்ரானோடது இ பிளஸ், ஆப்போசிட். அதுதான் ஆப்போசிட்னு சொல்றதுக்கு பதிலா ஆன்டி பார்ட்டிகல் அப்படின்னு சொல்றோம். பாசிட்ரான் அப்படிங்கிறது எலக்ட்ரானோட ஆன்டி பார்ட்டிகல் whose mass is same as that of electron. இதனோட மாஸ், பாசிட்ரானோட மாஸ் வந்து எலக்ட்ரானோட மாஸுக்கு ஈக்குவலா தான் இருக்கும், சேமா தான் இருக்கும். அண்ட் சார்ஜ் இஸ் ஆப்போசிட் டு தட் ஆஃப் எலக்ட்ரான். மாஸ் சேமா இருக்கும், ஆனா சார்ஜ் வந்து ஆப்போசிட்டா இருக்கும். தட் இஸ் பிளஸ் இ. அதைத்தான் நம்ம இவ்வளவு நேரம் படிச்சுக்கிட்டு இருந்தோம். Both positron and electron are referred as beta particles. எலக்ட்ரானையும் நம்ம பீட்டா பார்ட்டிகல்னு தான் சொல்லுவோம், பாசிட்ரானையும் பீட்டா பார்ட்டிகல்னு தான் சொல்லுவோம். ஏன்னா எலக்ட்ரான் ரேடியோ ஆக்டிவ் எமிஷன்ல வந்து எலக்ட்ரான் எமிட் ஆச்சுன்னா அதுக்கு பேரு பீட்டா நெகட்டிவ் டிகே, பாசிட்ரான் எமிட் ஆச்சுன்னா அதுக்கு பேரு பீட்டா பிளஸ் டிகேன்னு பேரு. இது மட்டும்தான் டிஃபரன்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட்டா நெகட்டிவ் டிகே. பீட்டா மைனஸ் டிகே, தி அட்டாமிக் நம்பர் ஆஃப் தி நியூக்ளியஸ் இன்க்ரீசஸ் பை 1. அட்டாமிக் நம்பர்ல 1 அதிகமாகும், பட் மாஸ் நம்பர் ரிமைன்ஸ் தி சேம். மாஸ் நம்பர் மாறாது, ஆனா அட்டாமிக் நம்பர் 1 இன்க்ரீஸ் ஆகும். அப்படி நடந்துச்சுன்னா அதுக்கு பீட்டா மைனஸ் டிகேன்னு பேரு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ZXA, இதெல்லாம் பேசிக் திங்ஸ். இசட்ங்கிறது அட்டாமிக் நம்பரை மீன் பண்ணுது, ஏங்கிறது மாஸ் நம்பரை மீன் பண்ணுது, எக்ஸ் அப்படிங்கிறது கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் தட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம், நேம் ஆஃப் தி எலிமெண்ட் சொல்லலாம். இது பேரண்ட் நியூக்ளியஸ். இப்ப என்ன படிச்சிருக்கோம் இங்க? பீட்டா மைனஸ் டிகேனா அட்டாமிக் நம்பர் 1 வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப Z+1
YA மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆகாது, அட்டாமிக் நம்பர்ல 1 இன்க்ரீஸ் ஆகும். இது பேரண்ட், இதுக்கு பேரு டாட்டர் நியூக்ளியஸ். அப்ப என்ன நடந்திருக்கும் இங்க, யாரெல்லாம் நமக்கு எமிட் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா -1 E0. இங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா E- கொடுத்துட்டாங்க. இதுவும் கரெக்ட், எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம மீன் பண்ணிருக்கிறாங்க. ஆனா இந்த நியூக்ளியர் ரியாக்ஷனை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்பதான் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் டெப்தா இருக்கும். அப்ப பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஆக்சுவல் அந்த எலக்ட்ரானோட நியூக்ளியஸ் ஃபார்மேட்ல எழுதணும். -1 E0ங்கிறது தான் இங்க E- கொடுத்துட்டாங்க. பிளஸ் இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டி நியூட்ரினோ, இதெல்லாம் அடிஷனல் பார்ட்டிகல்ஸ். இப்ப இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுங்க. இந்த E- பதிலா -1 E0ன்னு போட்டுக்கணும். டெக்ஸ்ட் புக்ல எங்கெல்லாம் E- வருதோ அங்கெல்லாம் -1 E0ன்னு நம்ம போடணும். இது வந்து காமன் கரெக்ஷன். இப்ப பாருங்க, அட்டாமிக் நம்பர் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு பேலன்ஸ் பண்ணுங்க. இசட்ங்கிறது லெஃப்ட் சைடு, ரைட் சைடுல யாரு இருக்கிறா, Z +1 -1. அப்ப இது பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா மீதி போத் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து Z மட்டும் இருக்குது. அப்புறம் மாஸ் நம்பர் சேஞ்சே ஆகாதுன்னு சொல்லியிருக்கோம். எப்படி, லெஃப்ட் சைடுல A இருக்கு, ரைட் சைடுல A+0 இருக்கு. இங்க A இருக்கு, இங்க செகண்ட் நியூக்ளியஸ்ல 0 இருக்கு. அப்ப A+0 இஸ் நத்திங் பட் A. ஸோ மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆகல, அந்த அட்டாமிக் நம்பரும் நம்ம பேலன்ஸ் பண்ணியாச்சு. இந்த விஷயம் எல்லாருக்கும் புரியுதா கண்ணே? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஓகே, குட், ஃபைன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. சரி, இப்ப அந்த கெமிக்கல் நியூக்ளியர் ரியாக்ஷன் பார்த்தோம் இல்லையா, பீட்டா டிகேக்கு. இட் இம்ப்ளைஸ் தட், இது எதை நமக்கு சொல்லுது அப்படின்னா, எலிமெண்ட் எக்ஸ் பிகம்ஸ் ஒய் பை கிவிங் அவுட் அன் எலக்ட்ரான். எக்ஸ் அப்படிங்கிற எலிமெண்ட் ஒய் அப்படிங்கிற எலிமெண்ட்டை கொடுக்கறது மூலமா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் அப்படிங்கிற எலிமெண்ட் எலக்ட்ரானை கொடுக்கறது மூலமா ஒய் அப்படிங்கிற எலிமெண்டா மாறுது. அண்ட் ஆன்டி நியூட்ரினோ, நியூ போட்டா நியூட்ரினோ, நியூ பார் போட்டா ஆன்டி நியூட்ரினோ, இதெல்லாம் அடிஷனல் பார்ட்டிகல்ஸ். அதான் ஆன்டி நியூட்ரினோ நியூ பார்னு இங்க சொல்லியிருக்கோம். In other words, in each beta minus decay, one neutron in the nucleus of X is converted into a proton by emitting an element E-. இதை வேற எந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு பீட்டா மைனஸ் டிகேவ்லையும் எக்ஸ் பேரண்ட் நியூக்ளியஸ் இருக்குது இல்லையா, நியூக்ளியஸ் ஆஃப் எக்ஸ் பேரண்ட், ஒவ்வொரு பீட்டா மைனஸ் டிகேவ்லையும் இந்த நியூக்ளியஸ் பேரண்ட் நியூக்ளியஸ் எக்ஸ்ல இருக்கிற ஒரு நியூட்ரான் என்னவா கன்வெர்ட் ஆகுது, புரோட்டானா கன்வெர்ட் ஆகுது. அப்ப அதனாலதான் அட்டாமிக் நம்பர்ல Z+1 வருது. அட்டாமிக் நம்பர் யார சொல்லுது, நம்பர் ஆஃப் புரோட்டான் which are present in that atom or nucleus. புரோட்டான்குள்ளதான், நியூக்ளியஸ்குள்ளதான் புரோட்டான் இருக்கும். ஒவ்வொரு பீட்டா மைனஸ் டிகேவ்லையும் இந்த எக்ஸ் அப்படிங்கிற பேரண்ட் நியூக்ளியஸ்ல இருக்கிற ஒரு நியூட்ரான் வந்து புரோட்டானா கன்வெர்ட் ஆகுது. அப்படி கன்வெர்ட் ஆகும்போது யார் எமிட் ஆகுறா அப்படின்னா எலக்ட்ரானை எமிட் பண்ணிட்டு கன்வெர்ட் ஆகுது. அண்ட் ஆன்டி நியூட்ரினோவையும் எமிட் பண்ணும். அதனாலதான் இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. நியூட்ரான் என்னவா கன்வெர்ட் ஆகுது, புரோட்டான். எப்படி பாசிபிள்னா, எலக்ட்ரானை எமிட் பண்ணுது, அடிஷனலா ஆன்டி நியூட்ரினோவையும் எமிட் பண்ணிட்டு புரோட்டானா மாறுது. ஒவ்வொரு பீட்டா நெகட்டிவ் டிகே ப்ராசஸ்லயும்
ஒரு நியூட்ரான் எலக்ட்ரானையும் ஆன்டி நியூட்ரினோவையும் எமிட் பண்ணிட்டு புரோட்டானா கன்வெர்ட் ஆகுது. அதனாலதான் அட்டாமிக் நம்பர்ல ஒண்ணு இன்க்ரீஸ் ஆகுது, மாஸ் நம்பர்ல எந்த சேஞ்சஸும் வரல. புரியுதா கண்ணு நான் பேசுறது? Students, all of you got my point? Okay. Okay, fine students. Thank you. சரி, அடுத்து கவனிக்கலாம் வாங்க. இப்ப இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்ல என்னென்னலாம் பார்த்தோம். பி அப்படிங்கிறது புரோட்டான் ஏற்கனவே தெரியும், நியூ பார்ங்கிறது ஆன்டி நியூட்ரினோன்னு தெரியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கார்பன் நியூக்ளியஸை எடுத்துக்கிறோம். கார்பன் 6 கார்பன் 14 அப்படிங்கிற கார்பன் நியூக்ளியஸ் எடுத்துக்கிறோம். அது கன்வெர்டட் இன்டு நைட்ரஜன். கார்பன் நியூக்ளியஸ் நைட்ரஜனா மாறுது த்ரூ பீட்டா மைனஸ் டிகே. பீட்டா மைனஸ் டிகேனாலே எலக்ட்ரான் எமிட் ஆகும். தட் இஸ் நத்திங் பட் -1E0ன்னு ரெப்ரசன்ட் பண்ணணும் ஈக்குவேஷன்ல. ஜெனரல் ஃபார்மேட்ல எழுதும் போது நீங்க E மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஸ்பெசிபிக் நியூக்ளியர் ரியாக்ஷன் ஃபார்மேட்ல போடும்போது எலக்ட்ரானுக்கு -1E0ன்னு போட்டாதான் நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் மைனஸ் நான் இப்படி உங்களை எழுத சொல்றேன். அப்பதான் இந்த பேலன்ஸ் ஆகுறது புரியும். எங்க இருந்து எது மாறி இருக்கு, என்ன காரணம்ன்றத தெளிவா நம்ம புரிஞ்சுக்க முடியும். 6 கார்பன் 14 அப்படிங்கிற கார்பன் நியூக்ளியஸ் 7 நைட்ரஜன் 14 அப்படிங்கிற நைட்ரஜன் நியூக்ளியஸா கன்வெர்ட் ஆகுது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட்டா மைனஸ் டிகேக்கு இன்வால்வ் ஆயிட்டு. தட் மீன்ஸ் ஒரு எலக்ட்ரானை எமிட் பண்ணிட்டு -1E0வை எமிட் பண்ணிட்டு. இப்ப பாருங்க, இந்த இடத்துல -1E0ன்னு நம்ம அப்ளை பண்ண போறோம். இந்த ஆன்டி நியூட்ரினோங்கிறது ஆஸ் யூஷுவல் நமக்கு எலிமினேட் ஆகிற அடிஷனல் பார்ட்டிகல் சொல்லலாம். 6 கார்பன் 14 பீட்டா மைனஸ் டிகேனா அட்டாமிக் நம்பர்ல ஒன்னு இன்க்ரீஸ் ஆகும். அப்ப 6 + 1 வந்து 7ஆ மாறிடுச்சு. மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆகாது. அப்ப 14 அப்படியே இருக்கு. அட்டாமிக் நம்பர் 7ன்னு வந்தாலே அது நைட்ரஜன் தான். இது ஏற்கனவே உங்களுக்கு தெளிவா தெரியும்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். எலிமெண்ட்டுக்கு நேமே வந்து அட்டாமிக் நம்பர் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறோம். இதை அடிப்படையா வச்சுதான் நம்ம பீரியாடிக் டேபிள்ல கிளாசிபிகேஷனே பண்ணிரும். அட்டாமிக் நம்பர் 6ன்னு வந்தா அது கண்டிப்பா கார்பன் தான். அட்டாமிக் நம்பர் 7 அது கண்டிப்பா நைட்ரஜன் தான். அட்டாமிக் நம்பர் மைனஸ்ன்னு வந்துச்சுன்னா அது கண்டிப்பா எலக்ட்ரான் தான். -1ன்னு வந்தா அது கண்டிப்பா எலக்ட்ரான் தான், கிடையாது. இப்ப இதை பேலன்ஸ் பண்ணலாமா? வாங்க பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம். -1E0 அட்டாமிக் நம்பர் பாருங்க. Z லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா 6ன்னு இருக்குது, ரைட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா 7, இங்க ஒரு -1 இருக்குது, அப்ப 6. இப்போ அட்டாமிக் நம்பர் எய்தர் சைடு நம்ம பேலன்ஸ் பண்ணி செக் பண்ணியாச்சு. மாஸ் நம்பர் பேலன்ஸ் பண்ணுங்க. லெஃப்ட் சைட்ல மாஸ் நம்பர் 14 இருக்குது, ரைட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா 14, இங்க ஒரு +0 இருக்குது. அப்போ 14 + 0 அப்படின்னா 14. எதுக்காக மிஸ் இந்த மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணணும் தான் நமக்கு புரிஞ்சிருச்சு. எதுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா, அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் சரியா தப்பா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இது தியரிட்டிக்கல் இம்பார்ட்டன்ட் ஒர்க். இது நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு நம்பர் எல்லாம் போட முடியாது. இப்படி பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களால அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸை தெளிவா புரிஞ்சுக்க முடியும், அப்படியே மனசுல ஆழமா பதிய வைக்க முடியும். அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். நான் சொல்றதை எல்லாரும் ஏத்துக்கிறீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் பேசுறது சரிதானே? ஓகே, தேங்க்ஸ் ரா, சூப்பர், தேங்க்யூ.
ஃபைன் ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க இதே மாதிரி நம்ம பீட்டா பிளஸ் டிகேவை தெரிஞ்சுக்கலாம். beta plus dk. In beta plus dk, atomic number decreases by 1. எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட் பாசிட்ரான்னு நம்ம படிச்சிருக்கிறோம். எலக்ட்ரானுக்கு E மைனஸ் போட்டா இங்க E பிளஸ், அப்போ -1 E0ன்னு போட்டா பாசிட்ரானுக்கு ஆப்போசிட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா +1 E0ன்னு போடணும், வேற ஒண்ணுமே இல்லை. அதான் பாருங்க, அட்டாமிக் நம்பர் டிக்ரீஸ்டு பை 1, அப்ப பிளஸ். மாஸ் நம்பர் ரிமைன்ஸ் தி சேம். மாஸ் நம்பர்ல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா பாசிட்ரானுக்கும் மாஸ் நம்பர் 0 தான், எலக்ட்ரானுக்கும் மாஸ் நம்பர் 0 தான். சரிங்களா? இது ஜெனரல் எக்ஸ்பிரஷன் நியூக்ளியர் ரியாக்ஷனு. ZXA பேரண்ட் நியூக்ளியஸ். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், மாஸ் நம்பர் 1 குறையும், சாரி அட்டாமிக் நம்பர் 1 வந்து டிக்ரீஸ் ஆகும்னு படிச்சிருக்கிறோம். அப்ப Z-1. அப்புறம் வாட் இஸ் திஸ்? Z-1. அப்ப மாஸ் நம்பர் வந்து சேமா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்ப A அப்படியே இருக்கு. அப்ப இந்த E பிளஸோட பேர் ஃபார்மேட் என்னது? 1 E0ன்னு நான் சொல்லியிருக்கேன். பிளஸ் நியூட்ரினோ கிடைக்கும். பீட்டா பிளஸ் டிகேல நமக்கு கிடைக்கிற அடிஷனல் பார்ட்டிகல் வந்து நியூட்ரினோ. நியூ பார் போட்டா ஆன்டி நியூட்ரினோ, நியூ மட்டும் இருந்தா அது நியூட்ரினோ. இந்த டிஃபரன்ஸை நம்ம தெளிவா புரிஞ்சு வைக்கணும். இப்ப பேலன்ஸ் பண்ணி பாருங்க. லெஃப்ட் சைட்ல Z இருக்கு, ரைட் சைட்ல Z-1, அப்புறம் இங்க ஒரு +1 இருக்கு. அப்ப -1 +1 பேலன்ஸ் ஆயிடுச்சு. ரெண்டு சைடும் Z தான் இருக்கு. அதே மாதிரி மாஸ் நம்பர் பேலன்ஸ் பண்ணுங்க. லெஃப்ட் சைட்ல A இருக்கு, ரைட் சைட்ல A+0. அப்போ தட் இஸ் நத்திங் பட் A. அப்ப A tends to A. ஓகே, it implies that இட்டுனாங்க யாரு? முன்னாடி நம்ம பார்த்த ஜெனரல் நியூக்ளியர் ரியாக்ஷன். அது எந்த விஷயத்தை நமக்கு சொல்லுது அல்லது விளக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலிமெண்ட் எக்ஸ் பிகம் ஒய் பை கிவிங் அவுட் அண்ட் பாசிட்ரான். எக்ஸ் அப்படிங்கிற எலிமெண்ட் பாசிட்ரான வெளிவிடுறது மூலமா ஒய் அப்படிங்கிற எலிமெண்டா மாறுது. அது மட்டும் இல்ல, பிளஸ் நியூட்ரினோவையும் வெளிவிடுது. எக்ஸ் அப்படிங்கிற எலிமெண்ட் பாசிட்ரானையும் நியூட்ரினோவையும் வெளியிடுறது மூலமா ஒய் அப்படிங்கிற எலிமெண்டா மாறுது. அதான் அதுக்கு அர்த்தம். இன் அதர் வேர்ட்ஸ், வேற எப்படி இதை நம்ம விளக்குறது? ஈச் பீட்டா பிளஸ் டிகே, ஒவ்வொரு பீட்டா பிளஸ் டிகேலையும் a proton in the nucleus of X is converted into a neutron by emitting a positron. ஒவ்வொரு பீட்டா பிளஸ் டிகேலையும் ஒவ்வொரு பீட்டா பிளஸ் டிகேலையும் அந்த எக்ஸ்ங்கிற பேரண்ட் நியூக்ளியஸ்ல இருக்கிற ஒரு புரோட்டான் நியூட்ரானா கன்வெர்ட் ஆகுது. எதன் மூலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாசிட்ரானையும் ஒரு நியூட்ரினோவையும் எமிட் பண்றது மூலமா எக்ஸ் அப்படிங்கிற பேரண்ட் நியூக்ளியஸ்ல இருக்கிற ஒவ்வொரு புரோட்டானும் ஒரு நியூட்ரானா கன்வெர்ட் ஆகுது.
அப்ப அது ஒவ்வொன்றும் ஒரு பீட்டா பிளஸ் டிகே அப்படின்னு அர்த்தம். In other words, for each beta plus decay, a proton in the nucleus of X is converted into a neutron by emitting a positron and a neutrino. அதை இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க, நேரடியாவே இருக்கு. ஒவ்வொரு ஈச் பீட்டா பிளஸ் டிகேவிலையும் ஒரு புரோட்டான் நியூட்ரானா கன்வெர்ட் ஆகுது. எப்படி அப்படின்னா, ஒரு பாசிட்ரானையும் ஒரு நியூட்ரினோவையும் எமிட் பண்ணிட்டு நியூட்ரானா மாறுது. அதுதான் அங்க விஷயம். இன்னும் அடிஷனலா இருக்கு. However, a single proton cannot have beta plus decay due to energy conservation because neutron mass is larger than proton mass. எது எப்படி இருந்தாலும் a single proton, ஒரே ஒத்த புரோட்டான் cannot have beta plus decay. ஒரு தன்னிச்சையான ஒரு புரோட்டான் பீட்டா பிளஸ் டிகேவுக்கு இன்வால்வ் ஆக முடியாது. due to the energy conservation. அதாவது ஆற்றல் மாறாத விஷயம். பிகாஸ் நியூட்ரானோட மாஸ் லார்ஜரா இருக்கும். எதனோட மாஸை கம்பேர் பண்ணும்போது? புரோட்டானோட மாஸை கம்பேர் பண்ணும்போது. அப்ப ஒரு இண்டிவிஜுவல் புரோட்டான் ஒரு இண்டிவிஜுவல் நியூட்ரானா மாறுறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம், நடக்கிறதுக்கு பாசிபிள் இல்லை. இன்சைட் ஆஃப் தி நியூக்ளியஸ்ன்னு சொல்றாங்க. திரும்ப இந்த எக்ஸ்பிரஷனை நாம ரீகால் பண்ணலாம். ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரானா மாறுது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாசிட்ரானையும் ஒரு நியூட்ரினோவையும் எமிட் பண்ணிட்டு. இப்போ புரோட்டானோட மாஸ் கம்மியா இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போது? நியூட்ரானோட மாஸ கம்பேர் பண்ணும்போது. நியூட்ரானோட மாஸ் அதிகமா இருக்கு, புரோட்டானோட மாஸ் கம்மியா இருக்குது. ஆனா இந்த எக்ஸ்பிரஷன்ல, இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா, மாஸ் ஆஃப் நியூட்ரான், மாஸ் ஆஃப் பாசிட்ரான், மாஸ் ஆஃப் நியூட்ரினோ, இந்த மூணோட மாஸும் சேர்ந்துதான் யாரு வருவாங்க அப்படின்னா இதனோட மாஸ். இந்த காரணத்தினாலதான் சொல்றோம், ஒரு சிங்கிள் புரோட்டான் அப்படிங்கிறது பீட்டா பிளஸ் டிகேவுக்கு இன்வால்வ் ஆகிறது சாத்தியம் இல்லாத விஷயம். பிகாஸ் ஆஃப் எனர்ஜி கன்சர்வேஷன். மாஸ எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணலாம், எனர்ஜிய மாஸா கன்வெர்ட் பண்ணலாம். ஆனா இங்க டிஃபரன்ஸ் பிரச்சனை பாருங்க. இது இன்னும் நியூட்ரானோட மாசு புரோட்டானோட மாசை விட ஏற்கனவே அதிகமா இருக்குது. அது மட்டும் இல்லாம கூடுதலா இங்க இவங்க ரெண்டு பேர் வேற, இந்த ரெண்டு பேரோட மாசும் வேற சேர்ந்துக்கு இல்லையா? ஏற்கனவே நியூட்ரானோட மாசு என்னோட வேல்யூ அதிகம். அதுல இந்த ரெண்டு நியூக்ளியஸ் வேற சேர்ந்துக்கிறதுனால மாஸ் இன்னும் அதிகமாயிரும். அப்போ பீட்டா புரோட்டானோட மாஸ் ஏற்கனவே கம்மிங்கிறதுனால இந்த ஒரு தன்னிச்சையான புரோட்டான் பீட்டா பிளஸ் டிகேவுக்கு இன்வால்வ் ஆகுறதுல சில சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற விஷயம். But a single neutron can have beta minus. இத பீட்டா மைனஸ் டிகேவிலேயே நம்ம ஆழமா படிச்சுட்டோம். ஒரு சிங்கிள் புரோட்டான் ஒரு சிங்கிள் நியூட்ரானா கன்வெர்ட் ஆகுறதுல பிரச்சனை இருக்கு. ஆனா ஒரு சிங்கிள் நியூட்ரான் எக்ஸாம்பிள் கொடுங்க மேம். 0n1. அதே மாதிரி புரோட்டான் அப்படின்னா 1h1 சொல்லலாம். ஹைட்ரஜனோட ஐசோடோப் தான் புரோட்டான். சரிங்களா? 10n1 தான் சிங்கிள் நியூட்ரான், 1h1 தான் சிங்கிள் புரோட்டான். இந்த 1h1 அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஹைட்ரஜனோட ஐசோடோப் 1H1 1H2 1H3 இதெல்லாம் சொல்லலாம். புரோட்டான், டியூட்ரான், ட்ரைட்டான் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். இங்க மாஸ் மட்டும்தான். எனர்ஜி கன்சர்வேஷன்ங்கிற ஒரு ஃபேக்ட் இருக்கிறதுனால ஒரு சிங்கிள் நியூட்ரான் வந்து சிங்கிள் புரோட்டானா மாறுறதுல எந்த சிக்கலும் இல்லை. அப்ப பீட்டா மைனஸ் டிகேங்கிறது பாசிபிள் தான். ஆனா ஒரு சிங்கிள் புரோட்டான் வந்து சிங்கிள் நியூட்ரானா மாறுறதுங்கிறது பிராக்டிக்கல் சிக்கல் இருக்கு. பிகாஸ் ஆஃப் மாஸ் எனர்ஜி கன்சர்வேஷன். அப்போ இந்த பீட்டா பிளஸ் டிகேல பிரச்சனை இருக்குன்னு சொல்றோம். இந்த விஷயம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா கண்ணே? ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஃபைன் கௌசி சூப்பர் சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ். இது கொஞ்சம் சிம்பிளான விஷயம்தான், ஆனா லென்த்தி ப்ராசஸ், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சது யாரு? P tends to N plus E plus nu அப்படின்னு nu அப்படின்னு படிச்சது ஜெனரல் நியூக்ளியர் ரியாக்ஷன். இப்ப படிக்க போறது பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள். sodium is converted into neon through beta plus decay. சோடியம் வந்து பீட்டா பிளஸ் டிகேக்கு இன்வால்வ் ஆயிட்டு நியான் அப்படிங்கிற டாட்டர் நியூக்ளியஸா மாறுது. இங்க சோடியம்ங்கிறது பேரண்ட், நியானுங்கிறது டாட்டரு. இது பீட்டா பிளஸ் டிகேக்கு இன்வால்வ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு பாசிட்ரானையும் ஒரு நியூட்ரினோவையும் எமிட் பண்ணுதுன்னு அர்த்தம். இப்ப இந்த ரியாக்ஷனை இ பிளஸ்க்கு பதிலா மேம் என்ன எழுத சொல்லியிருக்கேன்? 1E0ன்னு எழுத சொல்லியிருக்கேன். இப்ப இதை நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாமா? அட்டாமிக் நம்பர் பாருங்கன்னே, லெஃப்ட் சைட்ல 11 இருக்கு, ரைட் சைட் ஆஃப் தி ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா 10, இங்க ஒரு பிளஸ். அப்ப 10 பிளஸ் 1 11ன்னு கிடைச்சிருக்கு. அட்டாமிக் நம்பர் பேலன்ஸ்டா இருக்கு. மாஸ் நம்பர் பாருங்க 22, லெஃப்ட் சைட்ல. ரைட் சைட் ஆஃப் தி ரியாக்ஷன் 22 plus 0ன்னு இருக்கு. அப்ப that is nothing but 22. அப்போ அட்டாமிக் ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன்ல அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் பேலன்ஸ் ஆச்சுன்னா தான் அது பிராக்டிக்கலா சரியான நியூக்ளியர் ரியாக்ஷன், ட்ரூ நியூக்ளியர் ரியாக்ஷன். அதுக்குதான் நான் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற கரெக்ஷன் இது. அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஓகே, எக்ஸாமு ஆர் பேலன்ஸ்ன்னு வரும்போது நம்ம ரைட் நோட்டேஷன் இங்க அப்ளை பண்ணணும். இ பிளஸ் அப்படின்னா +1 E0ன்னு போடுங்க, இ மைனஸ் அப்படின்னா -1 E0ன்னு போடுங்க. இதுதான் நியூக்ளியர் ரியாக்ஷன்ல எலக்ட்ரானுக்கான சிம்பிள். இது வந்து நியூக்ளியர் ரியாக்ஷன்ல பாசிட்ரானுக்கான சிம்பிள். இதை நீங்க திரும்ப மைண்ட்ல வச்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். கவனிக்குட்டி, it is important to note that ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். எலக்ட்ரான் or positron which comes out from nuclei during beta decay never present inside the nuclei. Rather, they are produced during the conversion of neutron into proton or proton into neutron inside the nucleus. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூட்ரான் இன்டு புரோட்டான், கன்வர்ஷன் ஆஃப் நியூட்ரான் இன்டு புரோட்டான் அப்படின்னா பீட்டா மைனஸ், ஆர் புரோட்டான் இன்டு நியூட்ரான் அப்படின்னா பீட்டா பிளஸ் டிகே. இது நடக்கும்போது இது நியூக்ளியஸ்குள்ளதான் நடக்குது.
நியூக்ளியஸ்க்குள்ள எலக்ட்ரானே இருக்காது. ஒரு ஆட்டமோட நியூக்ளியஸுக்குள்ள புரோட்டானும் நியூட்ரானும் மட்டும்தான் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் in that atom revolving around the nucleus ன்னு நம்ம ஏற்கனவே பேசிக்ல பார்த்திருக்கோம். அப்ப நியூக்ளியஸ்க்குள்ள இங்க எப்படி எலக்ட்ரான் பாசிட்ரான்ல எப்படி எமிட் ஆகுது, அது எப்படி நடக்குது அப்படின்னா, எலக்ட்ரான் ஆர் பாசிட்ரான் which comes out from the nuclei during the beta decay never present inside the nuclei, rather they are produced during the conversion. பீட்டா டிகே நடக்கும்போதுதான் எலக்ட்ரான் ஆர் பாசிட்ரான் வந்து நமக்கு வெளியில வருது, அந்த நியூக்ளியஸ்ல இருந்து வெளியில வருதே தவிர நியூக்ளியஸுக்குள்ள எலக்ட்ரான் எப்பவுமே பிரசன்ட் ஆயிருக்காது. எலக்ட்ரான்ங்கிறது இ மைனஸ், அதை பீட்டா மைனஸ்ன்னு சொல்லலாம். பாசிட்ரான்ங்கிறது இ பிளஸ், அதை பீட்டா பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாசிட்ரான் அப்படிங்கிறது ஆன்டி பார்ட்டிகல் ஆஃப் எலக்ட்ரான். இதுதான் விஷயம். இப்போ அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்ல சில விஷயங்கள் நம்ம படிச்சோம். என்னன்னு, நியூட்ரினோ ஆன்டி நியூட்ரினோன்னு படிச்சோம். பாசிட்ரான்னா பிளஸ், எலக்ட்ரான்னா மைனஸ். இது போக நியூட்ரினோ ஆன்டி நியூட்ரினோன்னு வேற நாம ஒரு விஷயம் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அது என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கோ. Neutrino. Initially, it was thought that during beta decay, a neutron in the parent nucleus is converted into daughter nuclei by emitting one electron. முன்னாடி இனிஷியலா இந்த மாதிரி ஒரு கருத்து இருந்துச்சு. என்னன்னு, பீட்டா டிகே நடக்கும்போது பேரண்ட் நியூக்ளியஸ்ல இருக்கிற ஒரு நியூட்ரான் ஒரு எலக்ட்ரானை எமிட் பண்ணிட்டு டாட்டர் நியூக்ளியஸா கன்வெர்ட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு, ஆரம்பத்துல இருந்துச்சு. அதுக்கான நியூக்ளியர் ரியாக்ஷன் தான் இது. இசட்ங்கிறது அட்டாமிக் நம்பர், ஏங்கிறது மாஸ் நம்பர், எக்ஸ்ங்கிறது நேம் ஆஃப் தி எலிமெண்ட் ஆர் நேம் ஆஃப் தி எலிமெண்ட் தான் அது. இதுக்கு பேரு பேரண்ட் நியூக்ளியஸ். இப்ப வந்து ஒரு எலக்ட்ரானை எமிட் பண்ணுது அப்படின்னா அட்டாமிக் நம்பர்ல ஒன்னு இன்க்ரீஸ் ஆகணும், மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆகாது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரானோடது சிம்பிள் பாத்தீங்கன்னா -1e0. அப்ப அட்டாமிக் நம்பர்ல ஒன்னு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாதான் இசட் லெஃப்ட் சைட்ல, ரைட் சைட்ல இசட் +1 -1 பேலன்ஸ் ஆனது போக மீதி இசட் இருக்கும். இது வந்து இனிஷியலா இருந்த கருத்து. இப்ப அடுத்தது என்ன இருக்குன்னு பார்ப்போம். But the kinetic energy of electron coming out of the nucleus did not match with the experimental result. Kinetic energy of electron experimental result கூட ஒத்து போகல. அப்ப இங்க என்ன பிரச்சனை இருக்கு? In alpha decay, the alpha particle takes only certain. Alpha decayல பாத்தீங்கன்னா alpha particles மட்டும்தான் என்ன பண்ணுது, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. allow discrete energies. discrete அப்படின்னா ஆற்றலோட தனித்தனி மதிப்புகள், சிறு சிறு பெட்டகங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சிறு சிறு பெட்டகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி discrete energiesன்னு சொல்லலாம். whereas in the beta decay, ஆல்பா டிகேல அது சாத்தியம். whereas in beta decay it was found that the beta particles have a continuous range of energies. ஆல்பா டிகேல discrete part of energies, எனர்ஜியோடது வந்து தனித்தனி, இது முதல் பகுதி ஆற்றல், இரண்டாவது பகுதி ஆற்றல், மூன்றாவது பகுதி, இந்த மாதிரி தனித்தனியா இருக்கு. ஆனா பீட்டா டிகேவை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி அப்படிங்கிறது கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் இவ்வளவு ஜூல் ஆஃப் எனர்ஜி, அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கு. பட் தி கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் கிவ்ஸ் ஸ்பெசிபிக் சிங்கிள் வேல்யூஸ் ஃபார் எலக்ட்ரான் எனர்ஜி and the recoiling nucleus. Why?
ரீகாயிலிங் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற அந்த டாட்டர் நியூக்ளியஸ பத்தி தான் சொல்றாங்க. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜினா என்னது? ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்றது. எனர்ஜியும் மூமெண்டமும் யாரை கொடுக்குது அப்படின்னா ஸ்பெசிபிக் சிங்கிள் வேல்யூ ஃபார் எலக்ட்ரான் எனர்ஜி. எலக்ட்ரானோட எனர்ஜியில பாத்தீங்கன்னா இந்த கண்டினியூஸ் ஆஃப் பீட்டா எனர்ஜி வந்து கண்டினியூஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி மூமெண்டம்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்பெசிபிக் சிங்கிள் வேல்யூ வந்து எலக்ட்ரான் எனர்ஜிக்கு கொடுக்குது. அண்ட் தி ரீகாயிலிங் நியூக்ளியஸ் ஒய்? ரீகாயிலிங் நியூக்ளியஸ் இஸ் நத்திங் பட் டாட்டர் நியூக்ளியஸ். இட் சீம்ஸ் தட் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இதுல நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா தி கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி momentum are violated and could not be explained why energy of beta particle have continuous range of values. இப்ப இவ்வளவு நேரம் வந்து எனர்ஜி இருக்கு, மொமெண்டம் இருக்கு, இது இந்த மாதிரி மாறுதுன்னு தான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க முடியுதே தவிர எதனால எனர்ஜி ஆஃப் பீட்டா பார்ட்டிகல் கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் எனர்ஜியா இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. So beta decay remained as a puzzle for several years. ரொம்ப வருஷம் இந்த பீட்டா டிகே அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராவே இருந்திருக்கு. இப்படி நடக்குதுன்னு சொல்லுது, ஆனா அந்த எனர்ஜி ஏன் வந்து ஆல்பா பீட்டாவில் டிஸ்கிரீட் பார்ட் ஆஃப் வேல்யூஸா இருக்கு, பீட்டா டிகேல கண்டினியூஸ் எனர்ஜியா இருக்குங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப வருஷம் கொடுக்கவே முடியல. அது ஒரு புதிராவே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான தீர்வை தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். குட்டி தொடர்ந்து கவனிங்க. இது தியரி பார்ட், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆஃப்டர் எ டீடைல்டு தியரிட்டிக்கல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி, தியரிட்டிக்கல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி ரொம்ப ஆழமாவும் டீடைல்டாவும் நம்ம அதை பார்த்ததுக்கு அப்புறம் 1931 போடுறாங்க. பேப்பர் வேற என்றதுக்கு வந்துட்டாங்களா, அதெல்லாம் விட மாட்டாங்க. In 1931, sorry students, some official inconvenience. In 1931 பாத்தீங்க அப்படின்னா W. பவுலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ரப்போஸ் பண்ணாரு. என்ன அப்படின்னா a third particle which must be present in a beta decay to carry away missing energy and momentum. 1931 பவுலி அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாரு. அந்த தேர்டு பார்ட்டிகள், மூன்றாவது ஒரு துகள் கண்டிப்பா மஸ்ட் பி பிரசன்ட், கண்டிப்பா இருக்கணும். அந்த துகள் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த பீட்டா டிகேல வர அந்த கண்டினியூஸ் செட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்றோம் இல்லையா, அந்த எனர்ஜியை வந்து கேரிங் அவே மிஸ்ஸிங் எனர்ஜி அண்ட் மூமெண்டம் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவரு ப்ரப்போஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஃபெர்மி லேட்டர் நேம்டு திஸ் பார்ட்டிகல். ஃபெர்மி அப்படிங்கிறவரு அதுக்கப்புறம் இந்த பார்ட்டிகளை வந்து நியூட்ரினோன்னு சொன்னாரு. நம்ம பீட்டா மைனஸ் டிகேவ்லையும் பார்த்தோம், பீட்டா பிளஸ் டிகேவ்லையும் பார்த்தோம். நியூட்ரினோ ஆன்டி நியூட்ரினோன்னு. பீட்டா மைனஸ் அப்படின்னா ஆன்டி நியூட்ரினோ அப்படின்னும், பீட்டா பிளஸ்னா நியூட்ரினோன்னு பார்த்தோம். அப்ப இந்த நியூட்ரினோங்கிறது தான் அந்த மிஸ் ஆன அடிஷனல் கைனட்டிக் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் வந்து டேக் ஓவர் பண்ணுது அப்படிங்கிறத பவுலி கண்டுபிடிச்சு சொன்னாரு. பின்னாடி ஃபெர்மிங்கிறவரு அந்த பார்ட்டிகளுக்கு நியூட்ரினோ அப்படின்னு பேர் கொடுத்தாரு. எதனால இந்த நியூட்ரினோ? லிட்டில் நியூட்ரல் ஒன், இது வந்துட்டு நடுநிலையாக்கப்பட்ட மின்சுமையற்ற ஒரு துகள் அப்படிங்கிறதுனால நியூட்ரினோ அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் கொடுத்தாரு. சின்ஸ் இட் ஹாஸ் நோ சார்ஜ், ஏன்னா அதுல இப்பதான் நான் சொன்னேன் அது மின் சுமையற்றது, சார்ஜ்லெஸ் அப்படின்னு. அதுக்கு சார்ஜ் கிடையாது. ஹாவ் வெரி லிட்டில் மாஸ். மாஸ் அப்படிங்கிறது வெரி வெரி லோ வேல்யூ.
For many years, the neutrino was hypothetical and could not be verified experimental. ரொம்ப வருஷம் வந்து இந்த நியூட்ரினோ அப்படிங்கிற ஒரு விஷயம் பிராக்டிக்கலா அது இருக்கிறத உறுதி பண்ணவே முடியல. எதுல? பீட்டா டிகேல. ரொம்ப வருஷம் அது தியரிட்டிக்கல் கான்செப்டாவே, கருத்தியல் கொள்கையாவே இருந்துச்சு. எக்ஸ்பெரிமெண்டலா யாருமே அதை நிரூபிக்கவே இல்லை. Finally, the neutrino was detected experimentally in 1956 by Friedrich Reines and Clyde Cowan. இந்த ரெண்டு பேரும் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்டலா நியூட்ரினோங்கிற ஒன்று இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. லேட்டர் ரெய்னிஸ் ரிசீவ்டு நோபல் பிரைஸ் இன் பிசிக்ஸ் இன் தி இயர் ஆஃப் 1995. 1956 கண்டுபிடிச்சதுக்கு 1995 அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்திருக்கிறாங்க ஃபார் ஹிஸ் டிஸ்கவரி. பீட்டா டிகே ப்ராசஸ்ல எனர்ஜி கண்டினியூஸா இருக்கிறதுக்கு காரணம் அந்த நியூட்ரினோ தான் அதை கேரி பண்ணுது அப்படிங்கிறத லேட்டா தான் உறுதி பண்ணணும். அந்த நியூட்ரினோங்கிறது யாருங்கிறதையே 1956 தான் எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் நாம ப்ரூஃப் பண்ணணும். இப்ப வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரினோ நாம தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். இப்ப பேசின எல்லாமே தான் 3 மார்க் கொஸ்டின். பார்ட்டா கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நியூக்ளியர் பிசிக்ஸ்ல இது ரொம்ப முக்கியமான விஷயம். இட் ஹாஸ் 0 சார்ஜ். நமக்கு ஏற்கனவே தெரியும் நியூட்ரலைஸ்டு பார்ட்டிகல்னு நம்ம படிச்சிட்டோம். இட் ஹாஸ் an ஆன்டி பார்ட்டிகல் கால்ட் ஆன்டி நியூட்ரினோ. இந்த நியூட்ரினோவுக்கு ஆன்டி பார்ட்டிகளும் இருக்குது, அதுக்கு பேரு ஆன்டி நியூட்ரினோ. பீட்டா மைனஸ் டிகேனா நியூ பார்னு போடுவோம், இதுதான் ஆன்டி நியூட்ரினோ. பீட்டா பிளஸ் டிகே அப்படின்னா நியூன்னு போடுவோம், இதுதான் நியூட்ரினோ. நான் திரும்ப அதை ஞாபகப்படுத்துறேன். Recent experiments showed that the neutrino has very tiny mass. இப்ப முன்னாடியே சொல்லிட்டாங்க என்னன்னு, மாஸ் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இப்ப ரீசன்ட் எக்ஸ்பெரிமெண்டல் அனாலிசிஸ் கூட மாஸ் ஆஃப் தி நியூட்ரினோங்கிறது டைனி, ரொம்ப சிறிய மாஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இட் இன்ட்ராக்ட்ஸ் வெரி வீக்லி வித் தி மேட்டர். மேட்டருங்கிறது யாரு அப்படின்னா பொருட்கள், ஆப்ஜெக்ட்ஸ், எலிமெண்ட்ஸ், பருப்பொருள்னு சொல்லுவோம். அது கூட இன்ட்ராக்ட் பண்ற நேச்சர் பாத்தீங்கன்னா வெரி வெரி வீக்கா தான் இருக்கும். தேர்ஃபோர் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிடெக்ட். அதனால இதை கண்டுணர்றதுங்கிறதே ரொம்ப கடினமான விஷயம். இன்ஃபேக்ட் இன் எவ்ரி செகண்ட் trillions of neutrinos are coming from sun or passing through our body without any interaction. எது எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுது, trillions number of neutrinos every second சன்னுல இருந்து எர்த்துக்கு வந்து நம்ம பாடியில என்ன பண்ணுது, நம்மளோட பாடி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு வித்தவுட் இன்ட்ராக்ஷன், எந்த ஒரு வினை புரிதலும் இல்லாம. இது இன்னும் அழகா சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு வினாடியும் சூரியன்ல இருந்து வரும் ட்ரில்லியன் கணக்கிலான நியூட்ரினோக்கள் நம் உடலினுடைய புகுந்து செல்கின்றன. எந்த இடைவினையும் இல்லாததால் நம்மால் அவற்றை அறிய இயலவில்லை. அதனோட பாதிப்பு, அதுக்கு வந்து இடைவினை, அது யாரு கூடயும் எந்த மேட்டர் கூடயும் ரியாக்ட் பண்ணாத ஒரு இயல்பு இருக்கு, இன்ட்ராக்ட் பண்ணாத ஒரு இயல்பு இருக்கிறதுனால நம்ம பாடிக்குள்ள போற அந்த நியூட்ரினோனால ஏற்படுற பாதிப்பை நம்மளால அறிய முடியல. அப்படிங்கிறதுதான் இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியில நம்ம ஆல்பா அண்ட் பீட்டா டிகே அப்படின்னா என்னன்னு ஆழமா படிச்சிருக்கோம். அது இல்லாம அடிஷனலா இருக்கிற நியூட்ரினோங்கிறது யாரு, அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த செஷன்ல நம்ம படிச்சோம். சரி, இன்னைக்கு நான் பேசின எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஆழமா புரிஞ்சிருக்கா? இது எல்லாமே ரொம்ப முக்கியமான 3 மார்க் கொஸ்டின்ஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது இல்லாம நியூக்ளியர் பிசிக்ஸ் கிடையாது.
அப்படிங்கிறது தான் ப்ராக்டிக்கல் ட்ரூத்து. நான் பேசின எல்லா விஷயங்களும் இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? Okay, students. Thank you for your presence. What about remaining? Okay, fine. Radioactivity-னா நம்ம என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். அதுல ஆல்பா டிகே என்னன்னு தெரிஞ்சிருக்கோம், பீட்டா டிகே என்னன்னு தெரிஞ்சிருக்கோம், நியூட்ரினோ அண்ட் தேர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம தெரிஞ்சிருக்கோம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கிளான்ஸ் நீங்க ரீகால் பண்ணி பாருங்க. வெரி சிம்பிள் பட் வெரி இம்பார்ட்டன்ட். Okay, students, we will meet in the next class. Bye. மியூட்டே பண்றதில்ல மைக். Okay, fine.